ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ERP நெக்ஸ்ட் ஸ்டாக் மாடியூல்ல இருக்கிற 4 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம். ஐட்டம்ங்கிறது நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிளா சொன்னா, ஒரு கம்பெனி பர்ச்சேஸ் இல்ல செல் பண்ணுத, மேனுஃபேக்சர் பண்ணுத, இல்ல ஸ்டோர் பண்ணுத ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ERP நெக்ஸ்ட்ல ஐட்டம்ஸா நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கம்பெனி எலக்ட்ரானிக் பிசினஸ் பண்ணுதுன்னா, லேப்டாப், மவுஸ், கீபோர்ட், பிரிண்டர்ன்னு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செப்பரேட் ஐட்டம்ஸ். மேனுஃபேக்சரிங் கம்பெனினா ஸ்டீல் ராட், காப்பர் ஷீட், ஸ்க்ரூ, போல்ட் மாதிரி ரா மெட்டீரியல்ஸும் ஐட்டம்ஸ் தான். இப்போ நம்ம ERP நெக்ஸ்ட்ல எப்படி ஐட்டம்ஸை கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ERP நெக்ஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக் மாடியூல் டேஷ்போர்ட்ல இருக்கோம். இப்போ நம்ம ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா ஐட்டம் கேட்டலாக்ல ஐட்டம் இருக்கு. ஐட்டமை கிளிக் பண்ணிக்கலாம். இங்க ஐட்டம் கிரியேட் பண்ணணும்னா நீங்க ஆட் ஐட்டம் கிளிக் பண்ணா ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளரா ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் தேவைன்னா இங்கேயே நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயிலா ஃபில் பண்ணா எடிட் ஃபுல் ஃபார்ம் குடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஐட்டம் டாக் டைப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க ஐட்டம் கோடுங்கிறது வந்து அந்த ஐட்டம்க்கான யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கோட். இப்போ நம்ம இந்த ஐட்டம்க்கு I002 அப்படின்னு குடுத்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஐட்டம் நேம்ங்கிறது அந்த ப்ராடக்ட்டோட நேம். இப்போ வந்து நம்ம பென்சில்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, ஐட்டம் குரூப்னா, இந்த ப்ராடக்ட் எந்த கேட்டகரிக்கு பிலாங் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, கன்சியூமபிளா, ப்ராடக்ட்டா, ரா மெட்டீரியலா இது என்ன குரூப்குள்ள வருது அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ்குள்ள வருது. நம்ம ஐட்டம் குரூப் பத்தி டீட்டெயில்டா இன்னும் கொஞ்சம் நேரத்துல பார்த்துடலாம். இங்க பார்த்தீங்கன்னா, HSN, SAC இந்த நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் வேணா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் யூனிட் ஆஃப் மெஷர். யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் பென்சிலோட யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் நம்ம பென்சில வந்து கவுண்ட் பண்ணுவோம். அதனால நம்பர்ஸ்ன்னே இருக்கலாம். யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் நீங்க வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேற ப்ராடக்ட்ஸ் குடுத்தீங்கன்னா. பார்த்தீங்கன்னா, ஐட்டம் ஆட்ரிபியூட்ஸ். ஐட்டம் ஆட்ரிபியூட்ல இந்த ஐட்டம் வந்து நம்ம சேலுக்கு அலோவ் பண்ணலாம், பர்ச்சேஸ்க்கு அலோவ் பண்ணலாங்கிறத நீங்க இங்க டிக் பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணும். இந்த ஐட்டம் வந்து சேலுக்கும், பர்ச்சேஸ்க்கு எல்லாருக்கும் அலோவ் பண்ணும். அதே மாரி இங்க வேரியன்ட் இருந்தது, ஆல்டர்னேட்டிவ் ஐட்டம் இதெல்லாம் வந்து அந்த ஐட்டம் தகுந்த மாரி நீங்க இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் செல்லிங் ரேட்ட நீங்க இந்த ஐட்டம்க்கு இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஐட்டமோட பிராண்டு, அதோட சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்க இங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஐட்டம்ல அக்கவுண்டிங் டேப்ல பார்க்கலாம். அக்கவுண்டிங் டேப்ல பார்த்தீங்கன்னா, இங்க எந்த கம்பெனில அந்த ஐட்டம் இருக்கு, எந்த வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணலாம், அப்புறம் பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து நம்ம இங்க பென்சில் கிளிக் பண்ணி நம்ம இங்க ஃபில் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க அக்கவுண்டிங்ல டிஃபர்ட் எக்ஸ்பென்சஸ் வேணா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாரி டிஃபர்ட் ரெவென்யூ வேணாலும் நீங்க இங்க எனேபிள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, UOM கன்வர்ஷன் டீட்டெயில்ஸ். இது வந்து என்ன பண்ணும்னா, இந்த ஐட்டம்க்கே வந்து ஆல்டர்னேட் யூனிட்டா நம்ம கன்வெர்ட் பண்றதுக்காக இந்த UOM வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பென்சில்ங்கிறதுனால நமக்கு கன்வர்ஷன் மோஸ்ட்லி இருக்காது. இதே மாரி வேற ஐட்டம்ஸா இருந்தா இந்த கன்வர்ஷன் வந்து நீங்க கன்வர்ஷன் ஃபேக்டர் குடுத்து கன்வெர்ட் பண்ற மாரி ஃபில் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, டாக்ஸஸ் அந்த ஐட்டம்க்கான டாக்ஸஸ் பென்சிலுக்கு ஏதாவது டாக்ஸஸ் இருந்தா நீங்க இங்க குடுத்துக்கலாம். இப்போ இன்வென்டரியில பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் மெத்தட், வேல்யூவேஷன் ரேட் இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் லைக் வெயிட் பெர் யூனிட், வெயிட் UOM, எண்ட் ஆஃப் லைஃப் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. அப்புறம் பார்கோட் டீட்டெயில்ஸ், அப்புறம் ரீஆர்டர், அப்புறம் சீரியல் நம்பர் அண்ட் பேட்சஸோட டீட்டெயில்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங். பர்ச்சேசிங்ல டிஃபால்ட் பர்ச்சேசிங் யூனிட் ஆஸ் யூசுவல் நம்பர்ஸ் அண்ட் லீட் டைம் இன் டேஸ், சேஃப்டி ஸ்டாக், அப்புறம் சப்ளையர், ஐட்டம் சப்ளையர் யாரு, அந்த டீட்டெயில்ஸ் கூட நீங்க இங்க ஃபில் பண்ணிக்கலாம். சப்ளையர் பார்ட் நம்பர் அதெல்லாம். கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், பாரிஸ் நம்பர்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுனா ஃபில் பண்ணிக்கலாம். சேல்ஸ் டேப்ல பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் என்னது, அப்புறம் அதான் அதே மாரி நம்பர்ஸ்லாம் இங்கேயும் வரும். நம்பர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் எவ்வளோ, அதையும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் கஸ்டமர் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நீங்க இங்க ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டேப். மேனுஃபேக்சரிங் டேப்ல இத வந்து மேனுஃபேக்சரிங்ல இன்க்ளூட் பண்ணலாமா அப்படிங்கிறத, அப்புறம் சப்கான்ட்ராக்டட் ஐட்டமா இதெல்லாம் வந்து நீங்க இங்க வேணும்னா இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செக் பாக்ஸஸ் இருக்கு. இங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி டேப். இது வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஏதாவது குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி செக் பண்றோம் அப்படின்னா, இங்க அந்த டெம்ப்ளேட்ட வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க டீட்டெயில்ஸ்ல மெயின்டெயின் ஸ்டாக் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஸ்டாக் லெட்ஜர் என்ட்ரில வந்து இந்த ஐட்டம் போயி சேவ் ஆயிக்கும். நம்ம இப்போ இது வந்து இந்த ஐட்டம் வந்து நம்ம ஸ்டாக்ல இருக்கு. இப்ப யாராவது வாங்குனாங்கன்னா, இது வந்து ஸ்டாக்ல ஆட்டோமேட்டிக்கா ரெட்யூஸ் ஆகும். யாரோ கிட்டயோ வந்து நீங்க சப்ளையர் கிட்ட இருந்து வாங்குனீங்கன்னா, அது இன்கிரீஸ் ஆயிக்கும். ஃபிக்ஸ்ட் அசெட்னா என்னன்னா, இப்போ அது வந்து நம்ம கம்பெனியோட ஒன் ஆஃப் தி பெர்மனன்ட் அசெட். அதனால இது வந்து யாருக்கும் போகாது. அதே சமயம் நம்ம யார்கிட்ட இருந்தும் வாங்கவும் மாட்டோம். இப்போ நீங்க இந்த ஐட்டம் சேவ் பண்றதுக்கு இங்க சேவ் கிளிக் பண்ணீங்கன்னா, ஐட்டம் வந்து சேவ் ஆயிரும்.
இப்போ நம்ம ஸ்டாக் மாடியூலோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்டான ஐட்டம் குரூப் பத்தி பார்க்கலாம். ஐட்டம் குரூப்னா வந்து இங்க போட்டிருக்க மாரி ஆர்கனைசிங் ப்ராடக்ட்ஸ். அதாவது சிம்பிளா நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபைல்ஸ ஃபோல்டர்ஸ்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் ERP நெக்ஸ்ட்ல ஐட்டம் குரூப். ப்ராடக்ட்ஸ கேட்டகரி வைஸ் ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் ஐட்டம் குரூப்ல லேப்டாப், மவுஸ், கீபோர்ட் எல்லாமே இருக்கலாம். ஃபர்னிச்சர் ஐட்டம் குரூப்ல சேர், டேபிள் எல்லாமே இருக்கலாம். ரா மெட்டீரியல் ஐட்டம் குரூப்ல ஸ்டீல், காப்பர் மாதிரி ப்ராடக்ட்ஸும் இருக்கலாம். இப்போ ERP நெக்ஸ்ட்ல இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ERP நெக்ஸ்ட்ல இருக்க ஸ்டாக் மாடியூல் டேஷ்போர்ட்ல இருக்கோம். இப்போ நம்ம ஐட்டம் குரூப் கிரியேட் பண்ணா, இப்போ இந்த ஐட்டம் கேட்டலாக்குள்ள ஐட்டம் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் ஆன ஐட்டம் குரூப்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம நியூ ஐட்டம் குரூப் கிரியேட் பண்ணணும்னா, இங்க நியூ கிளிக் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் குரூப் நம்ம டிக் பண்ணோம்னா, நம்ம இந்த குரூப்புக்கு ஃபர்தர் சப் குரூப்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அது வேணும்னா நீங்க டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஐட்டம் குரூப் நேம் நம்ம சும்மா ஸ்டேஷனரீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். கிரியேட் நியூ குடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரீஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ நியூ ஐட்டம் வந்து நம்ம கிரியேட் பண்றோம்னா, இப்போ நம்ம ஐட்டம்ல ஃபில் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த ஐட்டம் குரூப்பு பாத்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண ஸ்டேஷனரீஸ் வந்து இங்க வந்திருக்கு. இதுதான் வந்து கிரியேஷன் ஆஃப் ஐட்டம் குரூப். ஐட்டம் குரூப்ஸ் யூஸ் பண்றதுனால ரிப்போர்ட்ஸ் ஈஸியா ஜெனரேட் பண்ண முடியும். ப்ராடக்ட் சர்ச் பண்ண ஈஸியா இருக்கும். இன்வென்டரி அனாலிசிஸ் ஈஸியா இருக்கும். அப்புறம் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ண ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூவேஷன் ரேட். வேல்யூவேஷன் ரேட்னா இன்வென்டரியில இருக்கிற ஒரு ஐட்டமோட கரண்ட் காஸ்ட் வேல்யூ தான் நம்ம வந்து வேல்யூவேஷன் ரேட்ன்னு சொல்லுவோம். சிம்பிளா சொன்னா கம்பெனி கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு கரண்ட் காஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண யூஸ் ஆகுற ரேட் தான் வந்து வேல்யூவேஷன் ரேட். இது செல்லிங் பிரைஸ் இல்ல. இது பர்ச்சேஸ் காஸ்ட் பேஸ்டான இன்வென்டரி வேல்யூவேஷன். எதுக்கு நமக்கு வேல்யூவேஷன் ரேட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனிக்கு எப்பவுமே இன்வென்டரி வேல்யூ தெரியணும். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் அக்யூரேட்டா ஜெனரேட் பண்ண வேல்யூவேஷன் ரேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அக்கவுண்டிங் அண்ட் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 100 மவுஸ் நம்ம 50க்கு பர்ச்சேஸ் பண்றோம். அப்போ டோட்டல் வேல்யூ வந்து நம்ம இன்வென்டரி வேல்யூ வந்து ₹5000 ஆக்சுவலா. இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து மறுபடியும் 100 மவுஸ் 70க்கு பர்ச்சேஸ் பண்றோம். இப்போ பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ERP நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலா வேல்யூவேஷன் ரேட்ட கால்குலேட் பண்ணும் பேஸ்ட் ஆன் த வேல்யூவேஷன் மெத்தட். அதனால கம்பெனி இன்வென்டரிக்கு வேல்யூ ஆல்வேஸ் அப்டேட்டடாவே இருக்கும். இப்போ நம்ம வேல்யூவேஷன் ரேட்ல இருக்கிற டைப்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் மெத்தட்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா FIFO. FIFOனா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்க ஃபர்ஸ்ட் செல் ஆகணும்னு அஸ்யூம் பண்றது தான் வந்து FIFO. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து நம்ம 100 ஐட்டம்ஸ் ₹50க்கு பண்றோம். செகண்ட் பர்ச்சேஸ் வந்து 100 ஐட்டம்ஸ் ₹70க்கு பண்றோம். இப்போ கஸ்டமர் வந்து 100 ஐட்டம்ஸ் வாங்குனா, ERP நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ₹50 ஐட்டம்ஸ ஸ்டாக்ல இருந்து இஷ்யூ பண்ணும். இப்போ இத வந்து நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மில்க் பாக்கெட்ஸ், மெடிசின், எக்ஸ்பைரி ப்ராடக்ட்ஸ் இதுலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரி, FMCG அண்ட் மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்னா கால்குலேட்டிங் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப்டர் பர்ச்சேஸ். எவ்ரி நியூ பர்ச்சேஸ்க்கு அப்புறம் ERP நெக்ஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட் கால்குலேட் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் 100 ஐட்டம்ஸ் நம்ம ₹50க்கு வாங்குறோம். நெக்ஸ்ட் 100 ஐட்டம்ஸ் ₹70க்கு வாங்குறோம். இப்போ ஆவரேஜ் பண்ணீங்கன்னா 50 + 70/2 அது வந்து 60. வந்து ஸோ நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ரேட் வந்து 60யா இருக்கும். இப்போ இது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் மேக் பண்ண இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து சூட்டபிளா இருக்கும். அதே சமயம் பர்ச்சேஸ் பிரைஸ் ஃப்ரீக்வென்ட்லி சேஞ்ச் ஆகுற கம்பெனிஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் மெத்தட்ஸ்ல கடைசி மெத்தட பார்க்கலாம். அது வந்து LIFO. LIFOனா வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதுல லாஸ்ட்டா பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃபர்ஸ்ட் 100 ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க ₹50க்கு. நெக்ஸ்ட் 100 ஐட்டம்ஸ ₹70க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 100 ஐட்டம்ஸ் வாங்குனாங்கன்னா, அந்த ₹70க்கு இருக்கிற அந்த 100 ஐட்டம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ₹50க்கு இருக்கிற 100 ஐட்டம்ஸ வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பர்ச்சேஸ் பண்ண அலோவ் பண்ணுவீங்க. இப்போ வந்து நம்ம LIFO யூஸ் பண்ற சில கம்பெனிஸ பத்தி பார்க்கலாம். ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ், பெட்ரோலியம் கம்பெனிஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து LIFO யூஸ் பண்றாங்க. இதோட ரீசன் என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல ரா மெட்டீரியல் பிரைஸஸ் ஃப்ரீக்வென்ட்டா இன்கிரீஸ் ஆகும். லேட்டஸ்ட் பர்ச்சேஸ் வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து சோல்ட் ஆகுறது வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்போ நம்ம வேல்யூவேஷன் ரேட் எப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஸ்டாக் டேஷ்போர்ட்ல இருக்கோம். நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம கிரியேட் பண்ண ஐட்டம்குள்ள போய்க்கிறோம். பென்சில் கிரியேட் பண்ணோம் இல்லையா? அதுல முன்னாடியே நம்ம இங்க பார்த்தப்போ இன்வென்டரி டேப்ல இந்த வேல்யூவேஷன் மெத்தட் அண்ட் வேல்யூவேஷன் ரேட் வந்து
இருந்தது. இப்போ அதுல வந்து இங்க பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் இருக்கு. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாரி அந்த 3 மெத்தட் இருக்கு. நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பென்சில்னால நம்ம FIFOன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இங்க வேல்யூ எஸ்டிமேட் பென்சில் வந்து ஒரு ₹5 அப்படின்னு குடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இத சேவ் பண்ணி இங்க சேவ் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் அவைலபிலிட்டிங்கிறது வந்து இல்ல. அதனால நம்ம இப்ப வந்து ஸ்டாக் என்ட்ரி வந்து இந்த பென்சில் கிரியேட் பண்ணணும். ஸ்டாக் என்ட்ரி இங்க சர்ச் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம இங்க ஸ்டாக் போய் இங்கேயே பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் என்ட்ரி இருக்கு. இங்க இப்படி போய்க்கலாம். இப்போ ஆட் ஸ்டாக் என்ட்ரி குடுத்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சீரிஸ் நம்பர்லாம் வந்துருச்சு. என்ட்ரி டைப் வந்து நம்ம இப்போ மெட்டீரியல் ரெசிப்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். இப்போ டார்கெட் வேர்ஹவுஸ் நம்ம எந்த வேர்ஹவுஸ் வந்து இது போய் சேரணும் அப்படிங்கிறது ஸ்டோர்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும். இப்போ வந்து ஐட்டம் கோட் பார்த்தீங்கன்னா, நம்ம பென்சில். குவான்டிட்டி வந்து நமக்கு ஒரு 20 பென்சில் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவுட் கோயிங் வேல்யூ, அப்புறம் டோட்டல் வேல்யூ டிஃபரன்ஸ் எல்லாமே வந்து நம்ம டேட்டாலருந்து ஃபில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இத சேவ் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் என்ட்ரி வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஐட்டம் வேல்யூவேஷன் ரேட்ட நம்ம மறுபடியும் செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம ஸ்டாக்ல எவ்வளோ வேல்யூவான ஐட்டம்ஸ் இருக்குன்னு செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம இங்க ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் போனீங்கன்னா, ஸ்டாக் லெட்ஜர் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, நமக்கு நம்மளோட பென்சில் இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? அது வந்து 20 குவான்டிட்டீஸ் ₹5. அதனால ₹100 வேல்யூவான ஐட்டம் வந்து நம்ம ஸ்டாக்ல இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். பர்ச்சேஸ் ரெசிப்ட் கிரியேட் பண்ணும்போது, வேல்யூவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலா அப்டேட் ஆகும். நீங்க இப்போ வந்து புதுசா ஒரு பர்ச்சேஸ் ரெசிப்ட் கிரியேட் பண்ணி புது வேல்யூ குடுக்குறீங்கன்னா, அது வந்து அப்டேட் ஆகும். அது இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். திஸ் இஸ் ஹவ் வேல்யூவேஷன் ரேட் வொர்க்ஸ் இன் கேல்குலேஷன். இப்போ நம்ம ஸ்டாக் மாடியூல்ல இருக்கிற கடைசி இம்பார்ட்டன்ட் கான்செப்டான புட் அவே ரூல்ஸ் பத்தி பார்த்தலாம். புட் அவே ரூல்ஸ்னா சஜெஸ்டிங் கரெக்ட் வேர்ஹவுஸ் லொகேஷன். சிம்பிளா சொன்னா, கூட்ஸ் வேர்ஹவுஸ்க்கு ரிசீவ் ஆனா எந்த லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணணும்னு ERP நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சஜெஸ்ட் பண்ணும். ஏன் இந்த புட் அவே ரூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோங்கிறத பத்தி பார்க்கலாம். லார்ஜ் வேர்ஹவுஸ்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு ரிசீவ் ஆகும். எம்ப்ளாயி மேனுவலா லொகேஷன் டிசைட் பண்ணி அது வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். மிஸ்டேக்ஸ் நடக்கவும் நமக்கு சான்ஸ் இருக்கும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண நம்ம புட் அவே ரூல் வந்து யூஸ் பண்றோம். இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தரலாமா? இப்போ வந்து சப்போஸ் வேர் ஹவுஸ்க்கு ஒரு 500 ஐட்டம்ஸ் வந்து வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எம்ப்ளாயி வந்து யோசிப்பாங்க. இத ரேக் ஏல வைக்கலாமா? ரேக் பில வைக்கலாமா? ரேக் சில வைக்கலாமா? அப்படிங்கிறத யோசிப்பாங்க. இது புட் அவே ரூல் இருந்தா, ERP நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலா கரெக்ட் லொகேஷன் வந்து நமக்கு சஜெஸ்ட் பண்ணும். இதனால ஸ்டோரேஜ் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாவும், அக்யூரேட்டாவும் இருக்கும். நமக்கு வந்து பிரியாரிட்டி வைஸ் வந்து அது எந்த லொகேஷன் அப்படிங்கிறத வந்து சஜெஸ்ட் பண்ணி நமக்கு ஐட்டம்ஸ அரேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம புட் அவே ரூல்ஸ்ல இருக்கிற 3 டைப்ஸ் ஆஃப் புட் அவே ரூல்ஸ பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐட்டம் பேஸ்ட் ரூல். ஐட்டம் பேஸ்ட் ரூல்ல ஸ்பெசிஃபிக் ஐட்டம்க்கு ஸ்பெசிஃபிக் ஸ்டோரேஜ் லொகேஷன் வந்து நம்ம அசைன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ லேப்டாப் வந்து நமக்கு ரேக் ஏல இருக்கணும். பிரிண்டர்ங்கிறது ரேக் பில இருக்கணும்னா, நம்ம லேப்டாப் இருந்தா ரேக் ஏ, பிரிண்டர்னா ரேக் பி அப்படி அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஐட்டம் குரூப் பேஸ்ட் ரூல். ஒரு கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு சேம் லொகேஷன் அசைன் பண்ணலாம். இதுதான் வந்து ஐட்டம் குரூப் பேஸ்ட் ரூல். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒண்ணுனா ரேக் ஏல வைக்கலாம். அதே சமயம் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எதுனா ரேக் பில வைக்கலாம். அப்படியே அசைன் பண்ணலாம். இது வந்து லார்ஜ் கம்பெனிஸ்ல இது நம்ம காமனா யூஸ் பண்றாங்க. ஐட்டம் குரூப் பேஸ்ட் ரூல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ஹவுஸ் பேஸ்ட் ரூல். சேம் ஐட்டம் டிஃபரெண்ட் வேர்ஹவுஸ்ல ரிசீவ் ஆனா, டிஃபரெண்ட் ஸ்டோரேஜ் லொகேஷன்ஸ்ல நம்ம அத அசைன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மெயின் வேர்ஹவுஸ் வந்து நம்ம ரேக் ஏ. இப்போ சென்னை வேர்ஹவுஸ் வந்து நம்ம அதே ஐட்டம்க்கு வந்து ரேக் டில அசைன் பண்றோம். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம ERP நெக்ஸ்ட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டாக் டேஷ்போர்ட்ல இருக்கோம். இப்போ நம்ம புட் அவே ரூல் வந்து ஒரு ஐட்டம்க்கு கிரியேட் பண்ணோம்னா, நம்ம எய்தர் இங்க எங்கேயோ புட் அவே ரூல்னா சர்ச் பண்ணிக்கலாம். இல்லன்னா இங்க சர்ச்ல போய் புட் அவே ரூல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா வந்துரும். புட் அவே ரூல் லிஸ்ட். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஆட் நியூ புட் அவே ரூல் குடுத்தீங்கன்னா, இங்க கிரியேட் ஆயிரும் டாக் டைப். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐட்டம் என்ன ஐட்டம்க்கு நம்ம புட் அவே ரூல் தரோம். இப்போ வந்து கிரியேட் பண்ண ஐட்டம் வந்து பென்சில் குடுத்துக்கலாம். இங்க வந்து நம்ம பிரையாரிட்டி இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எந்த வேர்ஹவுஸ் வைக்கலாம்னு நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். கூட்ஸ் இன் டிரான்சிட் இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபினிஷ் கூட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. இப்போ பென்சில் வந்ததுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கூட்ஸ் வேர்ஹவுஸ்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பிரையாரிட்டி இதே மாரி இன்னொன்னு என்ன பிரையாரிட்டி குடுக்குறோமோ, அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இங்க 50 கெப்பாசிட்டி வந்து இந்த வேர்ஹவுஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 50 கெப்பாசிட்டி வந்தோனே இங்க ஸ்டோர் பண்ணுவோம். 50 கெப்பாசிட்டிக்கு மேல வந்ததுன்னா, நம்ம வந்து இதே மாரி இன்னொரு புட் அவே ரூல் கிரியேட் பண்ணி இன்னொரு புட் அவே ரூல் கிரியேட் பண்ணி இப்போ வந்து பென்சிலுக்கே பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ஹவுஸ் வந்து நம்ம இப்போ ஃபினிஷ் கூட்ஸ் வந்து முன்னாடியே குடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டோர்ஸ் குடுத்து, இப்போ இங்க பிரையாரிட்டி வந்து நம்ம 2
அப்படின்னு கொடுத்து இங்கே கெப்பாசிட்டி வந்து அடுத்த 100 பென்சில்ஸ்க்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து நம்பர்ஸ் கொடுத்தீங்க. சேவ் பண்ணீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வர 100 பென்சில்ஸ் வந்து நமக்கு ஸ்டோர்ஸ்ல சேவ் ஆகும். இதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் புட் அவே ரூல் இன் ERP நெக்ஸ்ட். தேங்க்யூ.